முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டம் ரூபாய் 1000 கோடி ஒதுக்கீடு. வெளியீடு செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை. புகையே வராது. இதுதான் புகையில்லாத எரிபொருள். இது பெட்ரோலும் மண்ணே குப்புன்னு புகை வந்திருக்கும். எனக்கும் இந்திய ராணுவத்திற்கும் 6 வருட காலமாக தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ராணுவ உயர்படுத்துள்ள அதிகாரி அவர்களை தொடர்பு கொண்டு இனியும் காலதாமதப்படுத்த வேண்டாம், நீங்கள் உங்கள் உற்பத்தியை தொடங்குங்கள், உங்களுக்கு பின்பு இந்திய ராணுவம் பக்கபலமாக இருக்கும். சில ட்ரையல் நடந்தது. அந்த ட்ரையலில் சேட்டிஸ்ஃபைடான இந்திய ராணுவம் ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவில் இந்த லிக்விட் எரியுமானா எரியாது. இதுல இன்னொரு லிக்விட் சேர்க்கிறோம், அந்த லிக்விட் எரியுமானா எரியாது. ரெண்டு எரியாத லிக்விட் சேர்ந்து எப்படியா எரிபொருள் ஆகும்? ஆகும். இப்போ நீங்க நேரம் பார்க்க போறீங்க. புகையில்லாத எரிபொருள். இது பெட்ரோலும் மண்ணே புகை வந்திருக்கும். எனக்கும் இந்திய ராணுவத்திற்கும் ஏறக்குறைய ஒரு 6 வருட காலமாக தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது. சில ட்ரையல் நடந்தது. அந்த ட்ரையலில் சேட்டிஸ்ஃபைடான இந்திய ராணுவம் ஒரு 4 மாதங்கள் 5 மாதங்களுக்கு முன்பு ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு தினமும் ஒரு 5000 லிட்டர் உற்பத்தி பண்ணுறக்கூடிய ஒரு இயந்திரத்தை நிறுவியுள்ளது. அந்த இயந்திரத்தை இராணுவத்தில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் சில விஞ்ஞானிகள் நேரடியாக இயக்கி பார்த்தார்கள். அது முழுமையான வெற்றி கண்டது. அதற்கு உண்டான இந்த லைசன்ஸ் ஃபார்மாலிட்டி எல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. சென்ற திங்கட்கிழமை அன்று அந்த இராணுவ உயர்படுத்துள்ள அதிகாரி அவர்களின் தொடர்பு கொண்டு இனியும் காலதாமதப்படுத்த வேண்டாம், நீங்கள் உங்கள் உற்பத்தியை தொடங்குங்கள், உங்களுக்கு பின்பு இந்திய ராணுவம் பக்கபலமாக இருக்கும் என்று உறுதியளித்தார். மார்ச் 2-3 தேதிகளில் நான் அந்த இடத்துக்கு செல்வதாக இல்லை, என்னுடைய டீம் தான் அங்கே போவாங்க. என்னுடைய டீமே போய் அந்த 5000 லிட்டர் ப்ரொடக்ஷனை செய்வாங்க. அதை நான் லைவ் டெலிகாஸ்டிங்க்கு பெர்மிஷன் கேட்பேன். அதே தருணத்தில் இங்கேயும் ஒரு லைவ் டெமோ நடக்கும். அந்த 2 டெமோவும் இந்திய ராணுவத்திற்கு சமர்ப்பணம். நான் மார்ச் 2-3 தேதிகளில் இவங்க அங்கே ரீச் ஆகிடுவாங்க, ராணுவ சொல்ல இடத்துக்கு ரீச் ஆகிடுவாங்க. இவங்க அந்த ட்ரையல் நடக்கும். அந்த ட்ரையல் சென்னைக்கு சில தொழில்நுட்பங்கள் காணலாம். இங்க நடக்கிற 2 ட்ரையலுமே இந்திய ராணுவத்திற்கு சமர்ப்பணம் பண்ண போறோம். இந்த லிக்விட் எரியுமானா எரியாது. இதுல இன்னொரு லிக்விட் சேர்க்கிறோம், அந்த லிக்விட் எரியுமானா எரியாது. ரெண்டு எரியாத லிக்விட் சேர்ந்து எப்படியா எரிபொருள் ஆகும்? ஆகும். இப்போ நீங்க நேரம் பார்க்க போறீங்க. இந்த எரியாத பொருள் தான் கோடிக்கணக்கான லிட்டர் ஜிஎஸ்டிகளுக்கு உட்பட்டு அதை தயாரில் வச்சிருக்கோம். அது ராணுவ அதிகாரி தெரியும், அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு 3-4 லட்சம் ரூபாய்க்கு மீட்டர் வாங்கி வச்சிருக்காங்க. அது அப்புறம் சொல்ல வரேன். இப்போ எந்த ராமர் பிள்ளை மார்ச் மாதம் குற்றம் சாட்டப்பட்டு என் மீது பொய் வழக்கு போடப்பட்டதோ அந்த மார்ச் முதல் வாரத்தில் இந்த டீம் அங்க 5000 லிட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ராணுவ சொன்ன இடத்துல. அதுவும் ஏற்பாடு பண்ணுவோம். இங்கேயும் நடக்கும். அப்போ எனது சார்பில் உள்ள அட்வொகேட்ஸ், ஆடிட்டர், சில சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த அபூர்வமான லிக்விட் எடுத்துக்கொண்டு ராணுவத்தில் சமர்ப்பிப்பார்கள். இந்த யூனிவர்சிட்டிகள் மூலமும் எங்களுடைய நண்பர்கள் மூலமும் ராணுவத்தின் மூலமும் ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த முதல் வாரத்தில் தங்குதடை இல்லாமல் இந்த ராணுவத்திற்கு சமர்ப்பிக்கப்படும். அதே நேரத்தில் இந்த சில நிறுவனங்களும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்ற ஒரு செய்தியை சொல்லுவதற்காகத்தான் இந்த பிரஸ் மீட். முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டம் ரூபாய் 1000 கோடி ஒதுக்கீடு. வெளியீடு செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை.